அனைவருக்கும் கைஸ் நம்ம இதை பற்றி பார்த்தோம்னா எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2025 டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 5561 வேகன்சி கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட் போஸ்ட். சரிங்களா? இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் A to Z தெளிவாக வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? டோட்டலாக வேகன்சி 5000 சில்லற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருந்தால் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். +2ல் எந்த துறை நீங்கள் படிச்சிருந்தால் விண்ணப்பிக்க முடியுன்றதை நான் 1 by 1 சொல்கிறேன். எஸ்எஸ்சி ரிலீஸ்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 7565 வேகன்சி. போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட் மெயில் அண்ட் ஃபீமேல் டெல்லி போலீஸ். ஓகேவா? உங்களுக்கு டெல்லி போலீஸுக்கு தான் வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ப்ரோ டெல்லி போலீஸ்ன்னு சொல்கிறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸா? சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் தான். டெல்லி போலீஸ்னாவே அந்த ஸ்டேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் மட்டும்தான் இருப்பாங்க, டெல்லி போலீஸ்னாவே. ஓகேங்களா? அதனால் யார் வேணாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு பே லெவல் சேலரி எல்லாமே வேறு லெவலில் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே இது மிலிட்ரி பேசிக் தான். சரிங்களா? மிலிட்ரி பேசிக்னா சேம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் அலவன்ஸ் சேலரி ஃபெசிலிட்டி எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத வேறு மாதிரி தான் கொடுப்பாங்க. TA/DA அப்ளிகேஷன் மஸ்ட் வில் பி ஒர்க்கிங் ஆன் இமெயில் அண்டு அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாமே கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துங்க. அவங்க எஸ்எஸ்சியில் தான் இது ஆட்களே தேர்வு செய்ய போகிறாங்க. ஓகேவா? ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலிமா தான் டெல்லி போலீஸு வேலைவாய்ப்பை நிரப்ப போகிறாங்க. ஓகேவா? எஸ்எஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நான் சொன்னல லாஸ்ட் டைம் டெல்லி போலீஸ்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அதனால் எந்த மாவட்டத்தில் இருந்தாலையும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? தமிழ்நாட்டுக்காரங்க போய் டெல்லி போலீஸ் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா? ஜாப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிக் பர்மனெண்ட் ஜாப்பு. அதனால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு போஸ்டிங் எல்லாமே டெல்லியில் தான் இருக்கும். டோட்டலாக வேகன்சி சொல்லியாச்சு. 2025 பல்வேறு வேலை வாய்ப்பு வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் தான் 1 by 1 கேட்டுகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியா. உங்களுக்கு டெல்லி போலீஸ் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ உங்களுக்கு அங்கெல்லாம் நாங்கள் இடமாற்றப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 22/9/2025. லாஸ்ட் டேட்டு 21/10/2025. ஓகேங்களா? அக்டோபர் எண்டில் இந்த அப்ளிகேஷன் முடிய போகுது. விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உடனே விண்ணப்பிச்சிருங்க. உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிறதுனால நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு, ஓவரால் மெரிட் லிஸ்ட், உங்களுடைய கட் ஆஃப் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1 வீக் பிஃபோராகவே உங்களுக்கு இன்டிமேட் மெசேஜ், அலர்ட் மெசேஜ் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். மெயிலுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆல் டிக்கெட் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ வேகன்சியை பார்த்துருவோம். கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட் மெயில் வேகன்சி 4408 வேகன்சி மெயிலுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரி 285 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே போல் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட் எக்ஸர்வீஸ்மேனுக்கு 376 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லாம் கமாண்டோ தனி ப்ளஸ் எக்ஸ் ஆர்மியில் தனி, இந்த மாதிரி துறை சேர்ந்த டிஃப்ரெண்ட்டான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆர்மியில் கமாண்டோ போஸ்ட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களுக்கு தனிப்பட்ட வேகன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாராட்டக்கூடிய விஷயந்தான். கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட் ஃபீமேல் கேட்டகரி அவங்களுக்கு 2496 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியா. எல்லா ஸ்டேட்லேருந்துமே கம்பல்சரி காம்படிஷன் இருக்கும். ஒரு கட்டமும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு தான் டஃப்பாக இருக்கும். முதலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிட்டன் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டுக்கு நீங்கள் 10th +2 முடிச்சிருக்கணும். குவாலிஃபைடு நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் அட்டெண்ட் வச்சு நான் கிளியர் பண்ணியிருக்கணும் ப்ரோ +2. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் அட்டெண்ட் வச்சா கூட கிளியர் பண்ணியிருந்தாலையும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பார்த்துருவோம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1 ஜூலை 2007க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? எல்லாமே 18லேருந்து 25. சரி, இப்போ ஏஜ் வைஸ் கம்யூனிட்டி பேஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களான்றதை பார்த்துருவோம். 25னா SC ST மாணவர்கள் 30 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். OBC 28 அண்ட் PW கேட்டகரி 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 35. ஓகேங்களா? எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு ஏஜ் ப்ரொஃபஷன் கிடையாது. நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் தாராளமாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். உங்களுடைய பே லெவல் சேலரி
ஸ்டார்டிங் சேலரி 21,700லேருந்து 69,100 கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் சியில் வருது, நல்லா நோட் பண்ணிங்க. குரூப் சியில் இந்த வேக்கன்சிக்கான பே லெவல் சேலரி கொடுத்துருக்காங்க. பே லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்களுடைய சேலரி பேசிக் பார்த்து அப்ளிகேஷன் போடலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்காதீங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல சேலரி தான் உங்களுக்கு வரும். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் நடக்கும், ஃபஸ்ட்டு ப்ராசஸ். செகண்டு உங்களுக்கு ஃபிசிக்கல், ஓகேவா. மூணாவதாக உங்களுக்கு ஹைட்டு வெயிட் எல்லாமே செக் பண்ணுவாங்க. காமனாக உங்களுடைய ஐடிக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்களா, அவங்க கேட்குற ஹைட்டில் இருக்கீங்களா, A to Z பார்ப்பாங்க. ரன்னிங் எல்லாமே இருக்கும். அது என்னன்றது நான் தெளிவாக இன்னொரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தற்போதைக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணிவிடுங்க, சப்மிட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் செக்கப் நடக்கும். அதனால் மெடிக்கலில் வந்து மெயினாக சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டையும். இந்த மாதிரி டைமில் நிறைய பேர் ஐஃபால்ட்டில் கூட வெளியே வராங்க. மொபைலில் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ஃப்யூச்சரில் பாதிப்பு நிறைய இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, சரிங்களா. அதனால் சொல்லுங்கள். டிஃபென்ஸுக்கு போகிற நபர்கள் யாராக இருந்தாலும் மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், பாண்டிச்சேரி இந்த 7 இடங்கள்லையுமே வந்து தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸை பார்த்துருவோம். SC, ST, எக்ஸ்-சர்வீஸ்மேன், உமன்ஸ் கேட்டகரிக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, ஓகேங்களா. மற்ற எல்லா கேட்டகரிக்குமே வந்து நீங்கள் 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஆன்லைன் மூலிமா பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலிமாவே பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போட முடியும். அப்ளிகேஷன் லிங்க் நான் பயோவில் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நான் பயோவில் லிங்க் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. எப்பவுமே நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. பல அப்டேட்டுகள் வந்து அந்த வேயில் இருக்குது. டெய்லி அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேலை தேட நபர்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸ்டார்டிங் டேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணியாச்சு. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டேட்டு ரொம்ப லாங்காக இருக்குது ப்ரோ. நான் வந்து அடுத்த வீக் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அடுத்த வாரம் போட்டிருக்கேன். எனக்கு டைம் கிடையாது, 1 hour கூட உங்களுக்கு டைம் இல்லை. உங்களுக்காக நான் நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்ல வரேன். உடனே அப்ளிகேஷன் போட்டுருங்க. நல்ல காரியத்தை வந்து எப்பயுமே தள்ளி போடாதீங்க. பயோவில் லிங்க் கொடுத்துட்றேன், நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றேன், ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். வேலை தேட நபர்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும், சரியா. அதனால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுறது மிகவும் மஸ்ட், ஓகேங்களா. சரி, ஓகே நண்பா. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் எப்படி போடுறது, குரோம் நம்ம மொபைல் மூலியமாக கூட நம்ம அப்ளை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். நீங்கள் அது நெட் சென்டர் தான் போகணுன்னாலும் அவசியம் கிடையாது. நெட் சென்டர் போனால் என்னென்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக வந்து அப்லோட் பண்ணுவாங்க, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. மொபைல் ஃபோன் வந்து ஹை லெவலில் இருக்குது ப்ரோ, கேமரா ஃபெசிலிட்டிலாம் நல்லா இருக்குன்னா நீங்கள் அதிலே பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நான் சொல்கிறதுனா காமனாக மொபைல் ஃபோன் வச்சுட்டு இருக்கிறவங்க தான் இது ப்ராப்ளமே. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். அதனால் யாராக இருந்தாலும் தைரியமாக விண்ணப்பிக்கலாம். டெல்லி போலீஸ்ன்றது ரொம்ப ரேர், வேக்கன்சி வர்றது ரொம்ப ரேர், உண்மையாக சொல்கிறேன். அதனால் விண்ணப்பிக்கூடிய நபர்கள் டிலே பண்ணாதீங்க. நல்ல வேக்கன்சி. வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்கள், சொல்லுங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி வேலையை. இப்போ டெல்லி போலீஸ், தமிழ்நாடு போலீஸ்க்கெல்லாம் எவ்வளோ கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இப்போ அப்ளை பண்ணுறான் தமிழ்நாட்டு வேக்கன்சிக்கு, ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இந்த வீடியோ பெண்கள் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். போலீஸு யூனிஃபார்ம் டியூட்டி சர்வீஸ் அட்டன் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணி ஆகணும். தமிழ்நாட்டிலேருந்து நம்ம போட்டி ஆகணும், ஓகேங்களா. குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா 10th +2 நீங்கள் சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட் படிச்சிருந்தாலே போதும், சரியா. அவங்க வந்து நீங்கள் இந்த ரேங்கில் நீங்கள் இவ்வளோ மார்க் இருக்கணும், நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கவே எலிஜிபிள் கேட்டகிரி அப்படின்னாலும் அவங்க சொல்லலை. 10th படித்து +2 முடிச்சிருந்தாலே போதும். +2ல் நீங்கள் எந்த துறையை படிச்சிருந்தாலே ஓகே. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், வொகேஷ்னல் எதாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் தாராளமாக இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. வேலை தேட நபர்களுக்கு இந்த வீடியோ கம்பல்சரி ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க,
சரிங்களா. கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வேக்கன்சி நல்ல வேக்கன்சி தான் சரிங்களா. பெண்களுக்கு இருந்தாலும் சரி ஆண்களுக்கும் சேம் ப்ராசஸ் தான். நல்ல வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. எதாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் கூட நல்ல தகவல் வருன்றதை நான் எதிர்பார்க்குறேன். நல்ல வேக்கன்சி வரும்போது கண்டிப்பாக அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன். ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.